கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரியப்படுத்துகிறேன். கர்த்தர் இன்று உங்களுக்காக கொடுக்கும் அதிசயமான வசனம் யோவான் 15வது அதிகாரம் 7வது வசனம். என் வார்த்தையில் நிலைத்திருங்கள், நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தையில் நீங்கள் நிலைத்திருக்கும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தையை தியானித்து, அதாவது அவருடைய வார்த்தையின்படி நீங்கள் கீழ்ப்படிந்து நடந்து அதில் நிலைத்திருக்கும் பொழுது, கர்த்தராகிய தேவன் நீங்கள் கேட்டுக்கொள்கிற காரியங்களை கர்த்தர் நிச்சயமாக நிறைவேற்றி தருவார். கடைசி பகுதியை பாருங்க. நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவாக இருந்தாலும் அது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களை நீதிமான் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, நீங்கள் நீதிமானாய் வாழும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு நீங்கள் அதில் நிலைத்திருக்கும் பொழுது, எந்த சூழ்நிலைகளிலும் பாவம் செய்யாதபடிக்கு நீங்கள் காணப்படும் பொழுது, கர்த்தர் நிச்சயமாக நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்ன வசனத்தின்படி அவர் உங்கள் மன விருப்பத்தை நிறைவேற்றுவார். கர்த்தருக்குள் நீங்கள் நிலைத்திருக்கும் பொழுது நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள். உங்கள் விண்ணப்பங்கள் கேட்கப்படுகிறது. யோவான் 15வது அதிகாரம் 4 முதல் 6வது வசனத்தின்படி, என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பான், நிலைத்திராவிட்டால் உலர்ந்து போவான். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தருக்குள் நாம் நிலைத்திருக்கும் பொழுது கர்த்தர் நம்மிலும் நிலைத்திருக்கிறார். நல்ல கவனிங்க. என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். அதாவது நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது நாம் அவரிடத்தில் நிலைத்திருக்கிறவர்களாய், உறுதியாய் அவரை பற்றி இருக்கிறவர்களாய் இருப்போம். ஆகையால் அவரும் நம்மோடு கூட உறுதியாய் கடைசி வரை நம்மோடு கூட நம்மை வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய வலது கையை பிடித்து அவர் வழி நடத்துகிறார் என்று வேதம் சொல்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தருக்குள் நாம் நிலைத்திருக்கும் பொழுது கர்த்தர் நம்மிலும் நிலைத்திருந்து நாம் மிகுந்த கனி கொடுக்கத்தக்க கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆவியின் கனியாகிய 9 நாம் வேதத்திலிருந்து அறிந்து கொள்ளலாம். சந்தோஷம், சமாதானம், நற்குணம், தயவு, இச்சையடக்கம், சாந்தம், நற்குணம் ஆகிய இந்த 9 கனிகளை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறது நிமித்தமாகவே நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். கனி நிறைந்த வாழ்க்கையை கர்த்தர் விரும்புகிறார். நல்ல கனி கொடா மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. நல்ல கனி கொடுக்கிற மரத்தையே கர்த்தர் விரும்புகிறார். நாம் கனி நிறைந்த வாழ்க்கையை வாழ்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். கனி இல்லாதபடிக்கு கோபம், வைராக்கியம், எரிச்சல், விபச்சாரம், வேசித்தனம் ஆகிய மாம்ச கிரியைகளை பின்பற்றி கனி கொடாத பிள்ளைகளாக இருக்கும் பொழுது அந்த ஆத்துமாக்கள் விழுந்து போகிறதா இருக்கிறது. அது கர்த்தருடைய பார்வைக்கு பிரியமானதல்ல. பிரியமானவர்களே, நாம் கனி கொடுக்கிற வாழ்க்கை ஜீவியத்தை வாழ வேண்டும். மாம்ச கிரியைகளை நாம் அறவே நம்ம மேற்கொள்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். நம்மிடத்தில் பிதாவாகி தேவன் விரும்புகிற ஆவியின் கனியே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த வசனத்தின்படி கர்த்தருக்குள் ஒரு மனிதன் நிலைத்திருக்கும் பொழுது அவன் மிகுந்த கனிகளை கொடுக்கிறான். ஹல்லேலூயா. கனி கொடாத மரத்தை போல் இருக்கிற அவனுடைய வாழ்க்கை உலர்ந்து போகிற தன்மையுடையதா இருக்கிறது. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருக்குள் நிலைத்திருந்து நாம் கனி கொடுக்கிற ஜீவியம் வாழும் பொழுது நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். யோவான் 15வது அதிகாரம் 9 முதல் 12வது வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது. என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள், நீங்களும் ஒருவருக்கொருவர் அன்பாயிருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஒருவருக்கொருவர் அன்பில் நிலைத்திருக்கிற பிள்ளைகளாக நம்ம இருக்க வேண்டுமா? முதல்ல பாருங்க, என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். அதாவது கர்த்தராகிய தேவன் நம் மீது வைத்த அன்பில் நாம் நிலைத்திருக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, பூர்ண அன்பு நமக்குள் இருக்கும் பொழுது நாம் பயத்தை புறம்பே தள்ளுகிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. பயமானது வேதனை உள்ளது. பூர்ண அன்பு தேவன் மீது நீங்கள் வைக்கும் பொழுது அன்பிலே பயமில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நீங்க கர்த்தர் மீது நம்பிக்கை வைத்து அவர் மீது அன்பு வைக்கும் பொழுது நிச்சயமாக நீங்கள் ஒரு பொழுதும் இவ்வுலக வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகள், சூழ்நிலைகள்,
பிசாசின் மூலமாக வருகிற தந்திரமான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, மனிதர் மூலம் வருகிற சூழ்ச்சிகளாக இருந்தாலும் சரி, நீங்கள் அதற்கு பயப்படாதபடிக்கு கர்த்தருடைய அன்பில் நிலைத்திருந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகளை மேற்கொள்கிற பிள்ளைகளாக இருப்பீர்கள். வேதம் இப்படியாக சொல்லுகிறது, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று. பிரியமானவர்களை, நீங்கள் எதிர்த்து நிற்கிற பலனுடையவர்களாய், திராணியுடையவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும். பிசாசுக்கு நீங்கள் எதிர்த்து நிற்கும் பொழுது மாத்திரமே அவன் உங்கள் எல்லைகளை விட்டு, உங்கள் வாழ்க்கையை விட்டு ஓடி போகிறவனாய் இருக்கிறான். ஹல்லேலூயா. கெச்சிக்கிற சிங்கம் போல, அவன் சிங்கம் அல்ல, யூதராஜ சிங்கம், நாம் ஆராதிக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவன். இவன் கெச்சிக்கிற சிங்கம் போல போலியான ஒரு ரூபத்தை கொண்டு நம்மிடத்தில் இடம் தேடி நம்மை விழுந்து போகத்தக்க காரியங்களை அவன் சூழ்ச்சிகளாக கொண்டு வந்து நம்மிடத்தில் வருகிறான். பிரியமானவர்களே, அவன் எவனை விழுங்கலாமோ என்று சுற்றி திரிகிறான். ஆகவே இவ்வுலக வாழ்க்கையில கர்த்தருடைய வார்த்தையில் நிலைத்திருந்து, வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, கவனமுடையவர்களாய், எச்சரிக்கையுடையவர்களாய் நாம் நடக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, கர்த்தர் மீது நம்ம பூர்ண அன்பு வைக்கும் பொழுது இவ்வுலக வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகளை பார்த்து நம்ம பயப்படவே மாட்டோம். பூர்ண அன்பில் பயமில்லை என்று சொன்ன வசனத்தின்படி நாம் பயமில்லாதபடிக்கு அன்பில் நிலைத்திருக்கிற பிள்ளைகளாக கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சியாய் இருப்போம். பிரியமானவர்களே, வேதம் இப்படியாக சொல்லுகிறது, கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சியாய் இருப்பதே நம்முடைய பலன் என்று. ஆகவே சந்தோஷமாயிருங்க. எந்த சூழ்நிலைகளிலும் பயப்படாதபடிக்கு கர்த்தர் மீது உங்கள் நம்பிக்கையும் அன்பையும் வைத்து விசுவாசத்தோடு இருங்க. பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது நிச்சயமாக அவர் உங்கள் விண்ணப்பங்களுக்கான பதிலை அவர் உங்களுக்கு கட்டளையிடுகிறார். இந்த வசனத்தின்படி நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அப்போ நீங்க என்ன கேட்டாலும் கர்த்தர் கொடுப்பேன் என்பது அவர் சொல்லுகிறார். அப்போ நீங்க எப்படி இருக்கணுமா? கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அது நிலைத்திருக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. வேத வசனத்தின் சத்தியங்களை ஆராய்ந்து பாருங்க. அதிகமாக வேதத்தை தியானிங்க. ஒருவேளை நீங்க டிராவல்ல இருக்கலாம், நீங்க பிஸியா இருக்கலாம், இல்லைன்னா உங்களுக்கு படிப்பறிவு இல்லை, எனக்கு வாசிக்க தெரியாது, எனக்கு படிக்க தெரியாது அப்படின்னு இருந்தீங்கன்னா நீங்க ஆடியோ பைபிள், அதாவது ஒளிநாடாக்கள் மூலமாக வேதத்தை நீங்க அறிந்து கொள்ளலாம். பிரியமானவர்களே, எந்த அளவுக்கு நீங்க வேதத்தை உங்களுடைய இருதய பலகையில எழுதி வைத்து உங்கள் நினைவு மண்டலத்துல வைத்து அதற்கு கீழ்ப்படிந்து நடக்கிறீர்களோ நிச்சயமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. கர்த்தருடைய வார்த்தையில் நிலைத்திருக்கிற பிள்ளைகள் கேட்கிற ஒவ்வொரு காரியங்களையும் கர்த்தர் நிறைவேற்றி கொடுக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும். நம்ம கேட்கிற விண்ணப்பங்களுக்கான பதிலை அவர் நிச்சயமாக நமக்கு தருகிறார். ஹல்லேலூயா. நிறைய பேர் ஜெபம் பண்ணுவாங்க, கடைசி வரைக்கும் அவங்களுக்கு பதிலே கிடைக்காது. காரணம், அவங்க வார்த்தையில நிலைத்திருக்க மாட்டாங்க. ஆகவே அவங்களுக்கு பல காரியங்கள் அவங்க வாழ்க்கையில இழந்து தவிக்கிற பிள்ளைகளாக இருப்பாங்க. இன்றைக்கு பிரியமானவர்களே, நீங்க ஜெபிக்கிற ஜெபத்திற்கான பதிலை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் கர்த்தருடைய வார்த்தையில் நிலைத்திருக்கிற பிள்ளைகளாக நீங்கள் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இரண்டாவது, கர்த்தருக்குள் ஒன்றாயிருங்கள். ஆதார வசனம் பிலிப்பியர் 4வது அதிகாரம் 2வது வசனம். கர்த்தருக்குள் ஒரே சிந்தையாயிருக்க யெயோதியாளுக்கும் சிந்திகேயாளுக்கும் புத்தி சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தருக்குள் ஒரே சிந்தையாய் நாம் இருக்க வேண்டும் என்பதற்காக பவுல் இதை சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நம்ம இருமனம் உடையவர்களாய் இருக்கவே கூடாது. வேதம் இப்படியாக சொல்லுகிறது, இருமனம் உடையவர்கள் இடறி விழுகிறார்கள் என்று. ஆகவே நம்ம எதை செய்தாலும் கர்த்தருடைய நாம மகிமைக்கென்று செய்ய வேண்டும். இன்னொன்று, நம்ம என்ன செய்தாலும் நம்ம தெளிவாக முன்பின் காரியங்களை யோசித்து வேத வசனத்தின்படி நம்ம செய்கிற காரியங்கள் கர்த்தருக்கு பிரியமானதா என்பதை ஆராய்ந்து நம்ம செய்ய வேண்டும். சும்மா எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு சொல்லி நம்ம வாழ்க்கையில எதையாவது நம்ம செஞ்சுட்டோம் அப்படின்னா அதனுடைய விளைவுகள் பார்த்தீங்கன்னா பல வருடங்கள் நம்ம அந்த வேதனையிலையும் பிரச்சனைகள்லையும் சமாதானமின்மையிலையுமே நம்ம கழித்து விடுவோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு, ஒரு எடுத்துக்காட்டுக்கு, நீங்க ஒரு திருமணத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வயது ஆகிக்கொண்டே இருக்குது, சொந்தக்காரங்க கேட்குறாங்க, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது கர்த்தருடைய சித்தம் இல்லாத ஒரு திருமணமா இருந்துருச்சு அப்படின்னா அவங்க வாழ்க்கை முழுவதிலும் வேதனையிலையும் போராட்டங்களையும் அவங்க கழிக்கிறதா இருக்கும். நிச்சயமா தேவன் அவங்களை கைவிட மாட்டாரு. ஆனா அவங்க சூஸ் பண்ண லைஃப், அவங்க தேர்ந்தெடுத்த லைஃப்னால அவங்க வாழ்க்கையில நிறைய அநேக காரியங்களை அவங்க இழந்து போயிடுவாங்க. சமாதானம், சந்தோஷம், ஆசீர்வாதம்,
சாட்சியுள்ள வாழ்க்கை, இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். பிரியமானவர்களே, நீங்க யாராக இருந்தாலும், இந்த காணலை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் எந்த வயதை சார்ந்தவர்களாக இருக்கலாம், நிச்சயமாக கர்த்தருடைய சித்தம் செய்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள் ஒரே சிந்தை உடையவர்களாக இருக்க வேண்டும். இருமனம் இல்லாதபடிக்கு நீங்கள் எடுத்தோம் கவுத்தோம் என்று உங்க வாழ்க்கையில எதுவுமே செய்யக்கூடாது. கர்த்தருடைய பாதத்துல தரித்திருந்து நீங்க எந்த முடிவு எடுத்தாலும் அவருடைய சித்தமா, அவருக்கு பிரியமா இருக்குமா அப்படின்னு சொல்லி நீங்க கர்த்தரையே, வேத வசனத்தின் ஒன்றியத்தை நீங்க பார்த்து நீங்க எடுக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். நீங்கள் அப்படி உங்கள் வாழ்க்கையில் எல்லா முடிவுகளையும் நீங்கள் எடுக்கும் பொழுது நிச்சயமாக நீங்கள் ஒரு பொழுதும் நான் இதை செஞ்சுட்டேனே அப்படின்னு சொல்லி நீங்கள் ரிக்ரெட் பண்ண மாட்டீங்க. அப்படின்னா நீங்கள் இந்த முடிவை எடுத்தது தவறு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு நாளும் அதை நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ணவே மாட்டீங்க. ஏன்னா கர்த்தருடைய சித்தம் நீங்கள் செய்யும் பொழுது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் எந்த தவறும் நடக்காது. அந்த வழிகள் சமாதானமுடையதாகவும் சந்தோஷத்தை தருகிறதாகவும் ஆசீர்வாதத்தை தருகிறதாகவும் மாத்திரமே இருக்கும். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 28வது வசனம், யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள். அல்லேலூயா. பிரியமானவர்களே, யூதர் என்றும் இல்லை, கிரேக்கர் என்றும் இல்லையாம், அடிமை என்றும் இல்லை, சுயாதீனன் என்றும் இல்லையா. கர்த்தருடைய பார்வையில நம்ம எல்லாருமே ஒன்றாயிருக்கிறோம். அல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் உங்கள் ஸ்டேட்டஸில், உங்களுடைய பண பலத்தில் நீங்கள் மிகுதியானவங்களாக இருக்கலாம், இல்லைன்னா நீங்கள் ரொம்ப புவராக இருக்கலாம், ரொம்ப ஏழ்மையான சூழ்நிலையில் அந்த குடும்பத்துலேருந்து வந்தவங்களாக இருக்கலாம், அப்பர் மிடில் கிளாஸ், லோவர் மிடில் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகம் நம்மளை பிரித்து பார்க்குது. பிரியமானவர்களே, ஆனால் கர்த்தர் நம்மை அப்படி பார்க்குறவர் அல்ல. கிறிஸ்து இயேசுவுக்குள் நாம் ஒவ்வொருவரும் ஒன்றாயிருக்கிறோம். என்னை விதமாக கர்த்தர் நேசிக்கிறாரோ அதே விகிதத்தில் உங்களையும் அவர் நேசிக்கிறார். நம் ஒவ்வொருவரையும் அவர் நேசிக்கிறார். இந்த கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தருடைய அன்பில் பூர்ணராக அவர் இருந்து உங்களை நேசிக்கிறார். பிரியமானவர்களே, தேவனுடைய அன்பு பட்சபாதமற்றதாக இருக்கிறது. நம் ஒவ்வொருவரையும் ஒரே விகிதத்தில் ஒரே விதமாக அவர் நேசிக்கிறார். அல்லேலூயா. இந்த வசனத்தின்படி யூதர் என்றும் கிரேக்கர் என்றும் இல்லை. அதாவது பழைய ஏற்பாட்டு காலங்களில் யூதர்களுக்கு ஒரு விதமாகவும் கிரேக்கர்களுக்கு ஒரு விதமாகவும் அவர்கள் பாகுபாடை வைத்து நடத்துவார்கள். பிரியமானவர்களே, ஆனால் கர்த்தருடைய பார்வையில் நம் ஒவ்வொருவரும் ஒன்றாய் இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் நாம் ஒவ்வொருவரும் ஒரே விகிதமாக ஒரே விதத்தில் இருக்கிறோம் என்பதை இந்த வசனத்தின்படி அறிந்து கொள்ளலாம். ஆகவே பிரியமானவர்களே, நம்ம ஒரே சிந்தையுடையவர்களாய், இருமனமற்றவர்களாய், எதை செய்தாலும் கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்கிற பிள்ளைகளாக, வேதனையின்றி நம்முடைய வாழ்க்கையை வாழ்கிற பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். கர்த்தர் நமக்கு சுயாதீனத்தை கொடுத்திருக்கிறார், சுய ஞானத்தை கொடுத்திருக்கிறார். ஏவாள் பாவம் செய்யும் பொழுது கர்த்தர் அந்த பாவத்தை மன்னிக்கவில்லை, அதற்கேற்ற தண்டனையை அவளுக்கு கொடுக்கிறார். ஆனாலும் அவள் மீது இருந்த உருக்கமான அன்பினாலும் இரக்கத்தினாலும் அவளை கொன்று போடாதபடிக்கு அவளுக்கு ஒரு வாய்ப்பை கர்த்தர் கொடுக்கிறார். பிரியமானவர்களே, நாம் மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்புகிற பாவி நிமித்தமே பரலோக ராஜ்யம் சந்தோஷப்படுகிறது என்று வேதம் சொல்லுகிறது. நீங்க கர்த்தருக்கு பிரியம் இல்லாம, கீழ்ப்படியாம எதையாவது செய்கிற பிள்ளைகளா இருந்தீங்கன்னா கர்த்தர் நிச்சயமாக உங்கள் பாவங்களை மன்னிக்க ஆயத்தமாக இருக்கிறார். நீங்கள் முதலாவது ஒப்பு கொடுங்க. உங்கள் பாவங்களை அறிக்கையிட்டதை விட்டு விடுங்க. வேதம் இப்படியாக சொல்லுகிறது, தன் பாவங்களை அறிக்கையிடுகிறவன் வாழ்வடைகிறான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுகிறான். நல்லா கவனிக்கணும், 2 விஷயம். முதலாவது நம்ம அறிக்கை செய்யணும், 2வது அறிக்கை செய்து அதை விட்டு விட வேண்டும். முதலாவது நீங்க அறிக்கை செய்யும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு வாழ்க்கையை, புது வாழ்வை கட்டளையிடுகிறார். 2வது நீங்கள் அறிக்கை செய்ததை விட்டுவிடும் பொழுது கர்த்தருடைய சமூகத்திலிருந்து இரக்கத்தை நீங்கள் பெற்றுக்கொள்கிற பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். பிரியமானவர்களே, அவருடைய இரக்கத்திற்கு முடிவே இல்லை, அவருடைய அன்பிற்கு அளவே இல்லை. அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளுக்கு, அவர்களுக்கு மாத்திரமல்ல, அவர்களுக்கு பின்வருகிற தலைமுறைகளுக்கு, அதாவது 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. பிரியமானவர்களே, நாம் ஆராதிக்கிற தேவன் வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ள தேவன், அவர் வாக்கு மாறாத தேவன், அவருடைய இரக்கங்களுக்கு ஒரு பொழுதும் முடிவே இல்லை. ஆகவே இன்றைக்கு இந்த வசனத்தின்படி கிறிஸ்து இயேசுவுக்குள் நீங்கள் ஒவ்வொருவரும் ஒன்றாயிருக்கிறீர்கள். அல்லேலூயா. 3வது, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருங்கள். ஆதார வசனம் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். அல்லேலூயா. பிரியமானவர்களே, நாம் எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்பதே பிதாவாகிய தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை நாம் செய்யும் பொழுது நாம் நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்படுவோம். நெகேமியா 8ஆம் அதிகாரம் 10வது வசனம், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்களுடைய பலன்.
ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்ம கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்கும் பொழுது அதுவே நமக்கு பலன் கொடுக்கிறதா இருக்கிறது. ஆப்போசிட்டா யோசிச்சு பாருங்க. நீங்க கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய பலன் குன்றி போகிறதா இருக்குது. நீங்கள் சாப்பிட்லன்னா எப்படி உங்கள் பாடி ரொம்ப டயர்டாகி நீங்கள் ரொம்ப சோர்ந்து போவீங்களோ, அதே மாதிரி உங்கள் ஆவிக்குரிய மனுஷனில் நீங்கள் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இருக்கல அப்படின்னாலே அந்த ஆவிக்குரிய பலன் குன்றி குறைவாக இருக்கிறதா இருக்கிறது. ஒருவேளை உங்களுக்கு அது தெரியாமல் இருக்கலாம். இனிமேல் நீங்கள் அதை நோட் பண்ணி பாருங்கள். நீங்கள் எப்பொழுதும் எல்லாவற்றிற்கும் ஸ்தோத்திரம் செய்து கர்த்தருக்குள் நீங்கள் மன மகிழ்ச்சியாக இருக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். நீங்கள் சொல்லலாம், என் லைஃப்பில் நிறைய இழந்து போயிட்டேன் சிஸ்டர், நீங்கள் எப்படி எப்போவுமே சந்தோஷமா இருங்கன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். பிரியமானவர்களே, நீங்கள் கர்த்தரை விசுவாசிச்சு அவருடைய சமூகத்தில் உங்கள் சூழ்நிலை மாறணும்னு சொல்லி விண்ணப்பம் மூலமாக நீங்கள் ஜெபத்தை ஏறெடுத்தீங்கன்னா அதை கர்த்தர் செய்வார் என்று நீங்கள் விசுவாசித்து நீங்கள் மன மகிழ்ச்சியோடு தான் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஆராய்ந்து பாருங்க பிரியமானவர்களே, நீங்கள் மன மகிழ்ச்சியாக இருப்பதே பிதாவாகிய தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஆனால் வேதத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா அநேக பேர், அநேக பரிசுத்தவான்கள் கண்ணீர் வடித்து ஜெபிக்கிறாங்க. அது தவறு இல்லை. ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் நீங்க இதை செய்யணும். ஆனால் நீங்க துக்க முகமாக காணப்படக்கூடாது. எப்படி அன்னாள் கர்த்தருடைய சமூகத்துல கண்ணீர் வடித்து அவளுடைய விண்ணப்பத்தை ஏறெடுத்தாளோ, ஆனால் அவள் திரும்பி வரும் பொழுது அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு பிரியமானவர்களே, நீங்க எதை கேட்டாலும் நீங்கள் கர்த்தருடைய சித்தத்தின்படி நீங்கள் அதை கேட்கிற பிள்ளைகளாகவும் அதை பெற்றுக்கொள்வேன் என்று விசுவாசத்தோடு காணப்படுகிற பிள்ளைகளாகவும் கிறிஸ்து இயேசுவுக்குள் நீங்கள் மகிழ்ச்சியா இருக்கும் பொழுது அதுவே உங்களுடைய பலனாக இருக்கிறது. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தருடைய சித்தம் செய்யும் பொழுது நிச்சயமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள். 104வது சங்கீதம் 34வது வசனம், நான் அவரை தியானிக்கும் தியானம் இனிதாயிருக்கும், நான் கர்த்தருக்குள் மகிழுவேன். ஹல்லேலூயா. பிரியமானவர்களை, தாவீது விதமாக சொல்லுகிறார். வேத வசனத்தின் சத்தியங்களுக்கு தாவீது அவனுடைய வாழ்க்கையில் மிகவும் முக்கியத்துவத்தை கொடுத்திருக்கிறார். ஆகவேதான் கர்த்தராகிய தேவன் தன்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக இருக்கிறான் என்று சாட்சியிடுகிறார். பிரியமானவர்களே, நீங்களும் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும். தாவீதை பாருங்க, தியானிக்கும் தியானம் இனிதா இருக்கும், நான் கர்த்தருக்குள் மகிழுவேன். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அவர் தியானிப்பதில், அதாவது மெடிடேஷன் சொல்லுவாங்க, வேத வசனத்தை நன்கு பகுத்தறிகிறது அவருடைய சந்தோஷமாக, அது இனிமையா இருக்கிறது என்று அவர் சொல்லுகிறார். அது அவருக்கு மகிழ்வை கொடுக்கிறது என்று அவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நான் கர்த்தருக்குள் மகிழுவேன் என்று அவர் அறிக்கையிடுகிறார். இன்றைக்கும் நீங்கள் பிரியமானவர்களே, இந்த காலகட்டத்தில், நம்முடைய கிருபையின் காலத்துல நீங்க கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியத்தக்க, கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கிற பிள்ளைகளா இருக்க வேண்டும். நீங்க எத்தனையோ மெசேஜ் உங்க வாழ்க்கையில கேட்டிருப்பீங்க. ஆனா கேட்கிற பிரகாரம் வசனத்தின்படி நீங்கள் கிரியை நடப்பிக்கிற பிள்ளைகளாக, செயல்கள் செய்கிற பிள்ளைகளாக இருக்கும் பொழுது மாத்திரமே நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள். பல வருடங்களாக நீங்க சில காரியங்களுக்கு ஜெபிக்கலாம், மாதங்களாக ஜெபிக்கலாம். ஏன் இதற்கான பதில் எனக்கு வரல அப்படின்னா, நீங்க காத்திருக்கணும். பிரியமானவர்களே, முதலாவது நீங்க உங்களை பகுத்தறிய வேண்டும். நம்ம எல்லாத்துலேயும் கரெக்டாக இருக்கிறோமா அப்படின்னு சொல்லி நீங்கள் முதலாவது தற்பரிசோதனை செய்ய வேண்டும். உங்களுக்காக வேற யாருமே பரிசோதனை பண்ணி பார்க்க மாட்டாங்க. நீங்களே நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம இன்னைக்கு என்னெல்லாம் செஞ்சோம், கர்த்தருக்கு பிரியமானதெல்லாம் செஞ்சோமா, நம்ம ஏதாவது தவறு செஞ்சோமா, கோவப்பட்டோமா, எரிச்சல் கொண்டோமா, பிறர் மீது வைராக்கியம் வைத்திருக்கிறோமா அப்படின்னு சொல்லி நீங்களே உங்களை பகுத்தறிய வேண்டும். மாம்ச கிரியைகள் ஒன்றும் உங்கள் வாழ்க்கையில் இராதபடிக்கு ஆவிக்குரிய கனி உடையவர்களாக, அந்த கனிகள் நிறைந்திருக்கிற பிள்ளைகளாக நீங்கள் காணப்படும் பொழுது நிச்சயமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா. யோவேல் 2வது அதிகாரம் 23வது வசனம், கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள், முன் மாரியையும் பின் மாரியையும் வர்ஷிக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதமான மழையை கர்த்தரே நமக்கு கொடுக்கிறார். முன் மாரியையும் பின் மாரியையும் நம்முடைய வாழ்க்கையில் கட்டளையிட்டு ஏற்ற காலத்துல, குறித்த வேளையில அவர் நமக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நமக்கு கட்டளையிட்டு நம்மை ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, நம்முடைய தலையை கர்த்தர் உயர்த்துவார். நம்முடைய இருதயம் மகிழத்தக்க காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் கட்டளையிடுவார். பிரியமானவர்களே, நீங்கள் நெடுநாள் ஜெபித்த உங்கள் விண்ணப்பங்கள் ஒருபொழுதும் வீணிலே போகாதபடிக்கு கர்த்தர் நிச்சயமாக அந்த விண்ணப்பத்திற்கான பதிலை உங்களுக்கு கட்டளையிடுவார். உங்களுடைய கண்ணீரை கர்த்தர் அவருடைய துருத்தியில் வைத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, உங்கள் விண்ணப்பங்களை அவருடைய தூப கலசத்தில் அவர் வைத்திருக்கிறார். ஆகவே கவலைப்படாதீங்க, கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு நன்மையானதை கட்டளையிடுவார். சொல்லப்பட்ட ஒவ்வொரு காரியங்களை ஆராய்ந்து பாருங்க. நம்ம இன்றைக்கு 3 காரியங்களை அறிந்து கொண்டோம். முதலாவது, கர்த்தருக்குள் நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும். 2வது, கர்த்தருக்குள் நீங்கள் ஒன்றாயிருக்க வேண்டும். 3வது, கர்த்தருக்குள் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே,
இந்த காரியங்களை நீங்கள் ஆராய்ந்து பார்த்து இந்த வசனத்திற்கு நீங்கள் கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக உங்கள் மன விருப்பங்களை நிறைவேற்றுவார். உங்கள் விண்ணப்பங்களுக்கான பதிலை கொடுப்பார். கர்த்தர் முதலாவது உங்களுக்கு கொடுத்த இந்த வாக்குத்தத்த வசனத்தின்படி, என் வார்த்தையில் நிலைத்திருங்கள், நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களை, நிலைத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் நன்மையானதையும் அவர்கள் ஏற்ற மன விருப்பத்தையும் அவர்கள் விரும்புகிற காரியங்கள், கேட்டுக்கொள்கிற காரியங்களுக்கு கர்த்தர் அப்படியே அதற்கு பதில் கொடுக்கிறார். மன விருப்பங்களை அவர் நிறைவேற்றுகிறார். பிரியமானவர்களே, நம்முடைய உள்ளந்திரியங்களை அவர் அறிந்து ஆராய்ந்திருக்கிறார். மனிதனோ முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார். சில பேர் நீங்கள் இந்த கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அனுபவித்திருப்பீங்க. நீங்கள் ஜெபத்தில் கேட்டிருக்க மாட்டீங்க, உங்கள் சிந்தையில் தான் இது எனக்கு தேவை அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிச்சிருப்பீங்க. அதை அப்படியே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் உடனடியாக கொடுத்திருப்பார். என் லைஃப்பில் அப்படி நிறைய நடந்திருக்கு. நான் நிறைய விஷயம் ஜெபத்தில் கேட்காமலே நான் இருதயத்தில் நினச்சி கர்த்தர் எனக்கு நிறைய காரியங்களை கொடுத்திருக்கிறார். நானே அதற்கு சாட்சியாக இருக்கிறேன். பிரியமானவர்களே, ஒரு மன விருப்பத்தை நம்ம சிந்தனையில் யோசிக்கும் போதே, இருதயத்தில் அந்த எண்ணங்களை நம்ம நினைக்கும் பொழுதே கர்த்தர் அதை நிறைவேற்றுகிறார். அப்படின்னா நீங்கள் விண்ணப்பங்களா அவருடைய சமூகத்தில் கேட்கிற காரியத்தை அவர் ஒருபொழுதும் தள்ளிவிடவே மாட்டார். அவர் அநீதி நிறைந்த தேவன் அல்ல, அவர் நீதி உள்ளவர். அவரை சுற்றி உண்மை சூழ்ந்திருக்கிறது. பிரியமானவர்களே, உங்களுக்கு விரோதமாக மனிதர்கள் எழும்பலாம், சத்துருக்கள் எழும்பலாம், ஆனால் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அவர் உங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவருடைய அன்புக்கு அளவில்லை. அவர் காற்றையும் கடலையும் அதட்டுகிற தேவன். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. அவரால் எல்லாம் ஆகும். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் நன்மையானதை அவர்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக கட்டளையிடுவார். நம்மளால் ஒரு மனதாய் இணைந்து விசுவாசத்தோடு ஜெபிப்போமா? அன்பின் பிதாவே, அப்பா, எங்களை மது கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அறிந்தும் அறியாமல் செய்த தவறுகளை மன்னிங்க. குற்றங்கள் குறைகள் உண்டப்பா, தயவாய் மன்னிங்க. நீர் இன்றைக்கு அப்பா உடைய பிள்ளைகளுக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனத்தின்படி அப்பா கர்த்தருக்குள் உடைய வார்த்தைக்குள் நிலைத்திருக்கிற பிள்ளைகளாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் மாற்றி அப்பா பிள்ளைகள் விண்ணப்பிக்கிற காரியங்களுக்கு நீ நிச்சயமாக பதிலை கட்டளையிட போகிற கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. நீர் வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ள தேவன், நீர் வாக்கு மாறாத தேவன் அப்பா. உண்மை சுற்றி உண்மை சூழ்ந்திருக்கிறது. நீ நீதியின் சூரியனாக இருக்கிறீரே தகப்பனே. உடைய நாமத்தை உயர்த்துகிறோம், துதிக்கிறோம் அப்பா. இம்மட்டும் காத்து வழிநடத்தி வந்தீரே தகப்பனே. உடைய பிள்ளைகளை இன்னும் அப்பா இனி வர நாட்கள்ல அப்பா கண்மணி போல் பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஒவ்வொரு நாளும் புது புது கிருபையினாலும் நன்மையினாலும் நீர் எங்களை திருப்தி ஆக்குகிறீர் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த நாளுக்குரிய கிருபைகளை உடைய பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்தால் கட்டளையிடுங்க தகப்பனே. இந்த நாளுக்குரிய கிருபைகளை கட்டளையிட்டு உடைய பிள்ளைகளை ஆசிர்வதிங்கப்பா. காத்திருந்து உடைய சமூகத்தில் விண்ணப்பித்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையில நன்மையானதை பெற்றுக்கொள்ள, சுதந்திரித்துக் கொள்ள கிருபை செய்யுங்கப்பா. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான் என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே. அப்பா உடைய சமூகத்துல அப்பா கேட்கிற பிள்ளைகள் அப்பா கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறதப்பா. அப்பா விசுவாசத்தோடு கேட்கிற பிள்ளைகள் அப்பா நன்மையானதை சுதந்திரித்துக் கொள்ள இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்யுங்கப்பா. நீதிமானாய் வாழ கிருபை செய்யுங்க. உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்க கிருபை செய்யுங்க. கர்த்தருக்கு பயந்து அப்பா ஞானத்தில் தேறின பிள்ளைகளாக இருக்க கர்த்தர் கிருபை செய்வீராக தகப்பனே. ஜீவ காலமெல்லாம் நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும் என்று சொன்னீங்களே அப்பா. கிருபையினால் நன்மையினால் உடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளுங்கப்பா. குடும்பங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கர்த்தர் மாற்றுங்கப்பா. ஒரு மனப்பாட்டை அப்பா குடும்பங்கள்ல கட்டளையிடுங்க. கணவன் மனைவிக்குள் இருக்கக்கூடிய எல்லா பிரிவினை ஆவிகளை இயேசுவின் நாமத்தினால் நிர்மூலமாக்குங்க தகப்பனே. பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. கெச்சிக்கிற சிங்கம் போல சத்ருவானவன் எழும்பினால் பிள்ளைகளுக்கு விரோதமாக சூழ்ச்சிகளை அவன் செய்தாலும் அவன் ஆண்டவரே அப்பா ஜெயிக்காதபடிக்கு கர்த்தரே பிள்ளைகளோடு கூட இருந்து அப்பா பிள்ளைகள் வாழ்க்கையில ஜெயத்தை கட்டளையிடுங்கப்பா. இயேசுவின் நாமத்தினால் பிள்ளைகள் வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா தோல்விகளை ஜெயமாக மாற்றுங்க தகப்பனே. அப்பா கர்த்தருக்குள் அப்பா ஒன்றாயிருக்கத்தக்க ஒரு மன ஆவியை அப்பா பிள்ளைகளுக்கு கட்டளையிடுங்க தகப்பனே. நீரே அன்றி அணுவேதும் அசையாதே தகப்பனே. வானத்தையும் பூமியும் சர்வத்தையும் சிருஷ்டித்த அண்ட சராசரத்தையும் அப்பா உம்முடைய கரத்துக்குள் ஆளுகை செய்கிற தேவன் நீர் ஆண்டவரே. உம்மால் எல்லாம் ஆகும் அப்பா. உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை ஆண்டவரே. உண்மையை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. குற்றங்கள் குறைவுகளை ஒரு விசை தயவாய் மன்னித்து இன்றைக்கு உடைய பிள்ளைகளுக்காக மனம் இறங்குங்கப்பா. நீர் தகப்பனே பச்சபாதம் அற்றவராய் பிள்ளைகளை நேசிக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் காத்து கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இம்மட்டும் காத்தீரே தகப்பனே. அப்பா பிள்ளைகளை ஆசீர்வதித்து வழிநடத்துங்கப்பா. குற்றங்கள் குறைவுகளை மன்னிங்க தகப்பனே. இன்றைக்கு பிள்ளைகளுக்காக மனம் இறங்குங்கப்பா. குறித்த காலத்துல அப்பா பிள்ளைகளுக்காக வைக்கப்பட்ட தரிசனங்கள் நிறைவேறுவதாக, தடையின்றி தாமதமின்றி நிறைவேறட்டுமாப்பா. திருமண தடைகளை கர்த்தர்
கத்தர் மாற்றுங்க ஆண்டவரே. வீடுகள் இருக்கக்கூடிய சாபங்களை மாற்றுவீராக தகப்பனே. இயேசுவின் நாமத்தினால் அப்பா ஆண்டவரே உம்முடைய வல்லமையினால் தகப்பனே பிள்ளைகள் வாழ்க்கையில நன்மையை பெற்றுக்கொள்ள ஏற்ற விலாயிலுமையும் குணசாலையும் ஸ்திரீயும் கட்டளையிட்டு பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. குழந்தை இல்லாமல் குழந்தைக்காக காத்திருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில் அற்புதத்தை இயேசுவின் நாமத்தினால் கட்டளையிடுங்க தகப்பனே. நீர் அப்படியே செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் ஜீவனுள்ள தேவனாக உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில இன்றைக்கும் அதிசயங்களை செய்து கொண்டிருக்கிறீரப்பா ஆண்டவரே. இன்னும் அப்பா உம்முடைய பிள்ளைகள் அதிசயங்களை காணத்தக்க இயேசுவின் நாமத்தினால் அப்பா பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியே ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா வியாதியோடு காணப்படுகிற பிள்ளைகள் வாழ்க்கையில் அப்பா வியாதியிலிருந்து ஒரு விடுதலையை கட்டளையிடுங்கப்பா. குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே. பிள்ளைகள் வாழ்க்கையில இயேசுவின் நாமத்தினால் அப்பா விடுதலையை கட்டளையிட்டு பிள்ளைகளை பாதுகாத்து அப்பா நீரை வழிநடத்தி செல்லும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா வலி வேதனைகளை கத்தர் மாற்றுவீராக அப்பா. ஆணி பாய்ந்த உடைய கரத்தின் வல்லமையினால் அப்பா இயேசுவின் நாமத்தினால் பிள்ளைகளுடைய சுக வீனங்களை கத்தர் மாற்றி அல்ல சுக பலன் ஆரோக்கியத்தை கட்டளையிடுங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீடிய ஆயுளையும் நன்மையும் கட்டளையிடுங்க தகப்பனே. அப்பா உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்று சொன்ன வசனத்தின்படி தகப்பனே உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தையும் நன்மையும் இயேசுவின் நாமத்தினால் நீர் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் அப்படியே செய்கிறீர், அதற்காக நன்றி. நான் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன வசனத்தின்படி உடைய பிள்ளைகள் எந்த இடத்தில் இருக்கிறார்களோ அந்த இடத்துல கர்த்தராகிய தேவன் நீர் கடந்து சென்று பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. அப்பா கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் உள்ள ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினால் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து திருப்தியாக்குங்க தகப்பனே. எக்ஸாம் எழுதி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காகவும் ரிசல்ட்டுக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிறேனப்பா. இயேசுவின் நாமத்தினால் பிள்ளைகள் வாழ்க்கையில ஜெயத்தை கட்டளையிடுங்க தகப்பனே. குதிரையோ இத்தனை நாளுக்கு ஆயத்தமாகும், உம்மாலே ஜெயம் வருகிறது ஆண்டவரே. ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று சொன்ன வசனத்தின்படி இயேசுவின் நாமத்தினால் ஜெயத்தை கட்டளையிடுங்க தகப்பனே. உடைய சமூகத்தில் காத்திருந்து அப்பா புது பலனை பெற்றுக்கொள்கிற பிள்ளைகளாக அப்பா கழுகை போல சட்டைகளை எடுத்து எழும்புகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் அப்பா. இருதயத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகள் சூழ்நிலைகள் வழி வந்த காயங்கள் அப்பா சந்தோஷமின்மைகள் எல்லாம் மாற்றுவீராக தகப்பனே. காயங்களை ஆற்றுகிற தேவன் நீரல்லவா தகப்பனே. நொறுங்குண்ட பிள்ளைகளை கை தூக்கி எடுக்கிற தேவன் நீரல்லவா தகப்பனே. இயேசுவின் நாமத்தினால் பிள்ளைகள் நன்மையை சுதந்திரித்துக் கொள்ள கிருபை செய்யுங்க தகப்பனே. பிள்ளைகள் இழந்து போன சமாதானத்திற்கும் சந்தோஷத்திற்கும் தக்கதாக இரட்டிப்பான மனமகிழ்ச்சி இயேசுவின் நாமத்தினால் நீர் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் அப்படியே செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. விசுவாசிக்கிற பிள்ளைகள் நன்மையை சுதந்திரித்துக் கொள்ள இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்யுங்க. ஒவ்வொரு பிள்ளைகளையும் காத்துக்கொள்ளுங்க, பலப்படுத்துங்க தகப்பனே. அப்பா குற்றங்கள் குறைவுகளை அப்பா ஒரு விசை தயவாய் மன்னித்து கர்த்தருக்குள் நிலைத்திருக்கிற பிள்ளைகளாக உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகளாக உம்முடைய பிள்ளைகளை மாற்றுங்கப்பா. நீர் அப்படியே செய்கிறதற்காக நன்றி தகப்பனே. அப்பா கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியா இருப்பதே அப்பா பிள்ளைகளுக்கு பலனாக இருக்கிறது ஆண்டவரே. நல்ல பலனை கட்டளையிடுங்க, சுகத்தையும் பலனையும் கட்டளையிட்டு பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஜப ஆவியை கட்டளையிடுங்க தகப்பனே. விண்ணப்பத்தின் ஆவியை கட்டளையிடுங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரை காத்துக்கொள்ளுங்க. போக்கிலும் வரத்திலும் கர்த்தருடைய கரம் கூட இருக்கட்டும் தகப்பனே. கைட்டு செய்கிற காரியங்களை கர்த்தரை ஆசீர்வதிங்க. கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிங்க. கடன் என்ற நிந்தையில சிக்கி வாடி தவிக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா கடன்களை கர்த்தர் மாற்றி கொடுங்கப்பா. நீ கடன் வாங்காதிருப்பாய் கடன் கொடுப்பாய் என்று சொன்ன வசனத்தின்படி அப்பா இலவசமாய் பிறருக்கு உதவி செய்யத்தக்க பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடன்களை எல்லாம் அடைத்து தீர்த்து பிள்ளைகள் களஞ்சியங்களை நீர் ஆசீர்வதித்து நீரே பெருக பண்ண போகிற கிருபை நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. எல்லா குறைவுகளை கத்தர் மாற்றி நிறைவை கட்டளையிட்டு பிள்ளைகள் தலையை நீர் உயர்த்துங்கப்பா. அப்பா குன்றி குன்றி நடந்தது போதும் ஆண்டவரே. பிள்ளைகள் தலையை நீர் கம்பீரமாக அவர்கள் உயர்த்தத்தக்க அற்புதத்தையும் அதிசயத்தையும் பிள்ளைகள் வாழ்க்கையில இயேசுவின் நாமத்தினால் கட்டளையிடுங்க. குழந்தை இல்லாமல் குழந்தைக்காக காத்திருக்கிற பிள்ளைகள் எப்படி அந்நாளுக்கு ஆண்டவரே இருதயத்தின் மன விருப்பத்தை நீர் அப்பா நிறைவேற்றி கொடுத்தீரோ பிள்ளைகள் வாழ்க்கையில கூட அப்பா பிள்ளைகள் விரும்புகிற அந்த காரியத்துல அப்பா ஒரு அற்புதத்தை காண கிருபை செய்யுங்கப்பா. பிள்ளைகள் கர்ப்பத்தின் கனியை கத்தரை நீரை ஆசீர்வதித்து குழந்தைகள் உம்மால் வருகிற சுதந்திரம் ஆண்டவரே தடையின்றி தாமதமின்றி அதை சுதந்திரித்துக் கொள்ள பிள்ளைகள் வாழ்க்கையை தகுதிப்படுத்துங்க. சத்ருவானவன் வெக்கப்பட்டு போகத்தக்க பிள்ளைகள் தலை நீர் உயர்த்தி ஆசீர்வதிக்க போகிற கிருபைகளுக்காக நன்றி. விசுவாசிக்கிறவளை பாக்கியவது என்று வேதம் சொல்லுகிறது அப்பா. விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நன்மையை சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் கிருபை செய்யுங்க தகப்பனே. ஜெபித்த ஒவ்வொரு காரியங்களுக்கும் நீர் ஆமென்றும் ஆமென் என்று பதில் கொடுக்க போகிறீர். நன்மையை காண கிருபை செய்ய போகிறீர். அதிசயத்தை நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில இன்றைக்கே அற்புதமாய் நீர் கட்டளையிட போகிற கிருபைகளுக்காக நன்றி அப்பா. உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக தகப்பனே.
அடிமைத்தன நுகத்தில் சிக்கி தவித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் அப்பா, விரும்பியும் அதிலிருந்து வெளியே வர முடியாதபடிக்கு காணப்படுகிற பிள்ளைகள் வாழ்க்கையில் அப்பா, நீரே அந்த அடிமைத்தன நுகத்திலிருந்து ஒரு விடுதலையை கட்டளையிட்டு இயேசுவின் நாமத்தினால் அப்பா பிள்ளைகள் வாழ்க்கையில நன்மையை சுதந்திரித்துக் கொள்ள கிருபை செய்யுங்க தகப்பனே. இழந்து போன சந்தோஷத்தையும் சமாதானத்துக்கும் தக்கதாக இரட்டிப்பான நன்மையை கட்டளையிட்டு பிள்ளைகளை ஆசீர்வதித்து நீரை பாதுகாத்து வழிநடத்தி சொல்லும்படியை ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நீர் மன்னிக்கிற தேவன் அல்லவா தகப்பனே. தன் பாவங்களை அறிக்கையிடுகிறவன் வாழ்வடைகிறான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுகிறான் என்று நீர் சொன்னபடி அப்பா, பிள்ளைகள் இரக்கத்தை பெற்றுக்கொள்ளத்தக்க பிள்ளைகள் வாழ்க்கையில் அப்பா மனம் திரும்பி அவர்கள் வாழ இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்யுங்க தகப்பனே. பாவ வழியை விட்டு அடிமைத்தனத்தின் நுகத்திலிருந்து இயேசுவின் நாமத்தினால் பிள்ளைகளுக்கு விடுதலையை கட்டளையிட்டு தகப்பனே அப்பா, பரிசுத்தத்தை காத்து கொண்டு உண்மை மொத்தமாய் அப்பா நடக்க உம்முடைய சித்தம் செய்ய இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்யுங்க தகப்பனே. நீர் அப்படியே செய்கிறதற்காக நன்றி அப்பா. பிள்ளைகள் வாழ்க்கையில் அப்பா இழந்து போன எல்லா ஆசீர்வாதத்தையும் மீண்டும் அவர்கள் சுதந்திரித்துக் கொள்ள இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்யுங்க. நீர் அப்படியே செய்கிறதற்காக நன்றி அப்பா. நீர் நல்லவரும் ஆண்டவரை மன்னிக்கிறவரும் அப்பா, கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாய் இருக்கிறீர் என்று வேதம் சொல்லுகிற பிரகாரம் தகப்பனே, ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குற்றங்கள் குறைவுகளை தயவாய் மன்னித்து கூப்பிடுகிற யாவருக்கும் நீர் செவி கொடுக்கிற தேவனாக, கிருபை அளிக்கிற தேவனாக நன்மையை பெற்றுக்கொள்ளத்தக்க உம்முடைய பிள்ளைகளை அப்பா தகுதிப்படுத்தி நீரை ஆசிர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் அப்படியே செய்கிறதற்காக நன்றி. கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவராய் அப்பா, கிருபைகளை கட்டளையிட்டு பிள்ளைகளை ஆசிர்வதிக்கிறவருமாய் இருக்கிறீர் தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீரை ஆசிர்வதித்து நீரை வழிநடத்தி நீரை பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். வலது இடதுபுறம் சாய்ந்து விழுந்து போகாதபடிக்கு உம்முடைய பிள்ளைகளை நித்திய பரிசுத்த வழியில் நடத்தி அப்பா, நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின அந்த நித்திய ராஜ்யத்தை இளைப்பாத தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ள இயேசுவின் நாமத்தினால் பிள்ளைகளை தகுதிப்படுத்துங்கப்பா. காத்துக்கொள்ளுங்க, பொறுப்படுத்திக் உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தராகிய தேவன் தாமே உங்களுடைய வாழ்க்கையை வெளிச்சமாய் மாற்றி கர்த்தருக்குள் நிலைத்திருக்கிற பிள்ளைகளுடைய விண்ணப்பங்களை கர்த்தர் கேட்டு அதற்கான பதிலை அவர் கட்டளையிட்டு நிச்சயமாக உங்களை ஆசீர்வதித்து பாதுகாப்பார். God bless you.